வணக்கம். ஒரு பழைய நாட்டுப்புற பாட்டுக்குள்ள சக்தி, ஒற்றுமை இத பத்தின ஒரு பெரிய அறிவியல் உண்மையை ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க, அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அது எப்படி மனுஷங்களோட இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய சக்தியா மாத்துதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த கதையை இப்படி ஆரம்பிப்போம். ஒரு அதிகாலை நேரம், கடல் பார்க்க ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா அதுக்குள்ள அலைகள் மெதுவா தங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல். அவ்வளோ பெரிய கடலுக்கு நடுவுல ஒரே ஒரு சின்ன மரப்படகு, அதுல 4 பேர் சுத்தி பார்க்கிற இடமெல்லாம் தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்ல. இங்கதான் ஒரு ஆச்சரியம். அவங்கள வழி நடத்த அங்க யாரும் இல்ல, யாரும் கமெண்ட் பண்ணல, யாரும் லீட் பண்ணல. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? அவங்க எல்லாரும் சேர்ந்து மெதுவா ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டோட இசைக்கு ஏத்த மாதிரி அவங்க துடுப்புகள் எல்லாம் ஒன்னா அசைது. 4 பேரு, ஆனா ஒரே ஒரு இயக்கம். சரி, இந்த அழகான காட்சியில இருந்து நாம நேரா அறிவியலுக்குள்ள போவோம். எப்படி இது சாத்தியம்? ஒரு பாட்டு 4 அலகலகு மனுஷங்களை எப்படி ஒரே இயக்கமா மாத்த முடியும்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க பிசிக்ஸை கொஞ்சம் பிரிச்சு மேலாம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பாட்டு கடலை மாத்தல, படகை மாத்தல. அப்போ அது உண்மையில என்னதான் செஞ்சது? நீங்க பாருங்க, அந்த பாட்டே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் வேலை செஞ்சிருக்கு. அது எல்லாருக்கும் ஒரே ரிதம், ஒரே டைமிங், ஒரே மாதிரியான ஒரு அலை இயக்க வடிவம் இதை கொடுத்துருக்கு. இதுதான் அவங்களோட சீக்ரெட். சயின்ஸ்ல இதைத்தான் சிங்க்ரனைசேஷன் இல்லைன்னா ஒத்திசைவுன்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, தனித்தனியா வேலை செய்யற பல சக்திகள் ஒரே நேரத்துல ஒரே டைரக்ஷன்ல சேர்ந்தா அதோட மொத்த பவர் பல மடங்கு அதிகமாகும். அந்த பாட்டு செஞ்ச வேலையே இதுதான். சரி, இந்த சிங்க்ரனைசேஷன் எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்றதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு அழகான கணக்கு இருக்கு. வாங்க, அதையும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். படகோட ஒவ்வொரு துடுப்பு அசைவையும் நாம ஒரு சைன் வேவா பார்க்க முடியும். அதாவது ஒரு அலை மாதிரி. இந்த ஈக்குவேஷன் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா சிம்பிளான விஷயம் தான். அந்த துடுப்பு தண்ணியில முன்னாடியும் பின்னாடியும் போற அந்த ரிதமிக் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட அடிப்படை வடிவம் தான் இது. இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பாட்டு 4 பேருடைய மூமெண்டோட ஸ்பீடையும் அதாவது ஃப்ரீக்வன்சியும் ஒன்னா மாத்திருச்சு. கணக்குல அதை தான் இந்த ஒமேகா, அதாவது ஒமேகான்னு சொல்றோம். இந்த ஸ்பீடு ஒன்னா இருந்ததால எல்லாருடைய சைன் வேவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போ இங்க ஒரு கேள்வி வருது. 4 அலைகள் ஒன்னா சேரும்போது ஒன்னோட ஒன்னு மோதி பவர் இல்லாம போயிருமா, இல்ல ஒன்னுக்கு ஒன்னு சப்போர்ட் பண்ணி இன்னும் பவர்ஃபுல் ஆகுமா? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பதில் வலுப்படுத்தின. ஆமாங்க, அவங்களோட ஒட்டுமொத்த சக்தி தனித்தனியா இருந்ததை விட பல மடங்கு அதிகமாச்சு. இதுதான் சிங்க்ரோனைசேஷனோட உண்மையான பவர். சரி, இந்த சிங்க்ரோனைசேஷனை சாத்தியமாக்குனது எது? வேற ஒன்றும் இல்ல, நம்ம மூளை தான். அது பாட்டோட சவுண்டை கேக்குது, உடம்போட இயக்கத்தை அந்த ரிதம்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்குது. கடைசியா நான் தனியா கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஃபீலிங்கையே குறைச்சி சோர்வையும் நீக்குது. இதை நாம இப்படி பார்க்கணும். அவங்க வெறும் துடுப்பை போட்டு இழுக்கல, அவங்க ஒரு புதுமான இயக்கத்துல தங்களையும் ஒரு பாகமா மாத்திக்கிட்டாங்க. அப்போ அது வேலையா இல்ல ஒரு கொண்டாட்டமா மாறிடுச்சு. சரி, நாம சயின்ஸ்ல இருந்து இப்போ இந்த கதையோட எமோஷனல் சைடுக்கு வருவோம். இந்த முழு விஷயமும் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துருக்கோம்? சாயங்காலம் கரைக்கு திரும்பினப்போ அவங்கள ஒருத்தர் சொன்ன வார்த்தை இதுதான், இந்த ஒரே ஒரு வரி. அந்த சிங்க்ரனைசேஷனோட சயின்ஸை விட ஆழமான ஒரு மனித உண்மையை சொல்லுது. தனியா ஒரு சுமையை தூக்கும்போது எவ்வளோ பாரமா தெரியுமோ, அதுவே சேர்ந்து செய்யும்போது லேசாயிடுது இல்லையா? ஓகே, கடைசியா இது எல்லாமே எப்படி ஒரே இடத்துல வந்து சேருதுன்னு பார்ப்போம். அந்த பாட்டு வெறும் மியூசிக் மட்டும் இல்ல, அது ஒரு ஆழமான ஒப்பந்தம். அப்போ கடைசியா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பாட்டுக்கு 3 முகம் இருக்கு. சயின்ஸ் படி பார்த்தா அது ஒரு வேவ் ஈக்குவேஷன், சொசைட்டி படி பார்த்தா அது ஒரு டீம் ஒர்க்குக்கான மாடல், பிலாசபி படி பார்த்தா அது மனுஷனுக்கும் கடலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஒப்பந்தம். ஆக இந்த முழு பகுதியிலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது இதுதான். உண்மையான சக்தி மியூசிக்ல இல்ல, அது உருவாக்குற சிங்க்ரனைசேஷன்ல தான் இருக்கு. அது ஒரு படகுக்குள்ள இருக்கலாம், ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், இல்ல ஒரு சமுதாயத்துக்கே கூட இருக்கலாம். சேர்ந்து செயல்படுறதுல தான் உண்மையான பலம் இருக்கு. இல்லைன்னா தனியா போனா கடல் எப்பவுமே கனமா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?